ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஆர்யாவோட மிஸ்டர் எக்ஸ் திரைப்படம் வெளியாகிருக்கு. அந்த திரைப்படம் எப்படி இருக்கு, திரையரங்கு போய் பார்க்கலாமா, இப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சென்னை அருகே உள்ள மாமல்லபுரத்துல பிரதமர் தலைமையில 20 நாட்டு தலைவர்கள் கலந்து கொள்ளும் ஒரு மாநாடு நடக்கும் நிலையில அணு ஆயுதம் மூலம் ஒரு பேரழிவை ஏற்படுத்த நினைக்கிறது வில்லன் கௌதம் ராம் கார்த்திகன் டீம். இந்திய உளவு அமைப்பான ரோ பிரிவை சேர்ந்த உயர் அதிகாரி மஞ்சு வாரியர், உளவாளியாக இருக்கும் ஆர்யா உள்ளிட்ட குழு அதை தடுத்ததா? இந்த செயலை திட்டமிடும் மிஸ்டர் எக்ஸ் யார்? இதுதான் மனு ஆனந்த் இயக்கிய மிஸ்டர் எக்ஸ் படத்தோட கதை. தேசபக்தி உள்ள உளவாளிகள் கதை, ஆபத்தை விளைவிக்கும் அணு ஆயுதத்தை கைப்பற்றி நினைக்கும் வில்லன் கதை, ஹீரோ கும்பல் மோதல் கதை, அப்பா மகன் அண்ணன் தங்கை பாசக்கதை, காதல் கதை, துரோக கதை, பல ஹாலிவுட் கதை, சில உண்மை கதை என பல கதைகளை மொத்தமாக கலக்கி கொடுத்திருக்கிறது மிஸ்டர் எக்ஸ் திரைப்படம். டாக்டரான அனாகாவை காதலிக்கிற வேலையை பார்க்கும் ஆர்யாவிடம், உடனே ரஷ்யாவுக்கு போ, அங்க உங்க டீமுக்கு வேலை இருக்கிறது, அணு ஆயுத மூலப்பொருளுடன் நம்ம ஆள் சரத்குமார் எதிரிகளிடம் மாட்டிக்கிட்டு இருக்காரு, அவரை மீட்டு அந்த பொருளையும் மீட்டுக்கிட்டு வா என டில்லியிலிருந்து நேரில் வந்து கட்டளையிடுகிறார் ரோ அதிகாரி மஞ்சு வாரியர். அதிலிருந்து கதை வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு முந்தைய சீன்கள் சுமார் தான். கட்டுமஸ்தான உடலுடன் அறிமுகமாகிறார் ஆர்யா. ஆர்யா அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரியுமே, தன்னோட திரைப்படத்துக்காக நிறைய மெனக்கடக்கூடிய ஒரு ஆள். நம்ம சியான் விக்ரம் மாதிரி வேண்டா வெறுப்பாக உளவுத்துறையில் வேலை செய்வதால் அவர் பேச்சு, பாடி லாங்குவேஜ் டல்லாக இருக்கிறது. பெரும்பாலான இடங்கள்ல உணர்ச்சி அதிகம் இல்லாமல் அவர் பேசுவதும் படத்துக்கு மைனஸ். அவருக்கும் கதாநாயக்குமான காதல் காட்சிகள் ஓகே அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் கிளைமேக்ஸ், ஃபைட் உட்பட பல ஆக்ஷன் காட்சிகள்ல வில்லன் கௌதம் ராமை தேடி அவர் ஓடும் இடங்கள்ல ஸ்கோர் செய்திருக்கிறாரு. உளவாளி கதை என்பதால ஆர்யாவுக்கு ஆடல், பாடல், குத்தாட்டம், கொமெடி இது போன்ற சீன்கள் எதுவுமே இல்லை. வில்லனாக வரும் கௌதம் கார்த்திக் கேரக்டர் ஆறுதல். அவருக்கு பல இடங்கள்ல வில்லத்தனம் செட் ஆகியே இருக்குதுங்க. அவரை வயதானவர் போல காண்பிக்கிற கெட்டப் மைனஸ். இடைவேளைக்கு பின் ஆர்யாவை விட பல இடங்கள்ல மிரட்டி இருக்காரு நம்ம கௌதம். கிளைமேக்ஸ் சண்டை காட்சிகளிலும் கலக்கி இருக்காரு. என்னடா மஞ்சு வாரியருக்கு இப்படிப்பட்ட கேரக்டரா, நடிக்க ஒண்ணுமே இல்லையே, அவர் நடிப்பு சரியில்லையே, செயற்கைத்தனமாக இருக்கிறதே என்று நினைக்கும் போது கிளைமேக்ஸ்ல அவர் ஆக்ஷன் அவதாரம் எடுத்து கைத்தட்டல் வாங்குகிறார். ஆரம்பத்துல ரொம்பவே அப்பாவியாக வரும் அதுல்யா ரவி கேரக்டர் கடைசியில வேறு மாதிரி மாறுகிறது. ரைசாவுக்கும் நல்லதொரு கேரக்டர். ஆர்யா காதலி அவங்களோட நடிப்பும் ஓகே. ஆனா இந்த கேரக்டர்களை இன்னும் டெவலப் செய்து சீன் வைத்திருக்கலாம். இதிலும் நிறைவு இல்ல. இவர்களை தவிர சஞ்சனா சிங் சில சீன்களில் வந்து போகிறார். பொருத்தமில்லாத வேடம், மிகைப்படுத்தல் நடிப்பு என காளி வெங்கட் கூட ஏமாற்றி இருக்கிறாரு. உளவு உயர் அதிகாரியாக வரும் ஜெயபிரகாஷ் நடிப்பு செயற்கைத்தனம். வயதான கெட்டப்ல சரத்குமார் முக்கியமான கேரக்டராக வருகிறாரு. அவரை சுற்றி ஏகப்பட்ட ட்விஸ்ட், கிளைமாக்ஸிலும் இன்னும் ட்விஸ்ட். ஆனா அவரையும் இயக்குனர் சரியாக பயன்படுத்தவில்லை. இன்னும் நிறைய பயன்படுத்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. அவர் சம்பந்தப்பட்ட பிளாஷ்பேக் சீன், சென்டிமெண்ட் சீன் பல இடங்கள்ல பார்த்து சலித்து போனதுதான். பிரதமராக வரும் நபர் ஓரளவு அப்படியே இருக்கிறார். அப்புறம் ஏகப்பட்ட வில்லன்கள், போலீசார், பாதுகாப்பு படையினர் சண்டை போடுகிறார்கள், சாகிறார்கள். யாரும் கேட்கவில்லை, எந்த விசாரணையும் நடக்கவில்லை. விறுவிறுவென கொண்டு செல்ல வேண்டிய படத்தை குழப்பி ஏகப்பட்ட கேரக்டர்களை திணித்து அதற்கு ஒரு கதை சொல்லி படத்தை இழுத்து இருக்கிறார் இயக்குனர். காதல், சென்டிமெண்ட் காட்சிகள் மட்டுமல்ல, உளவுத்துறை சம்பந்தப்பட்ட பல காட்சிகளே கதையுடன் செட் ஆகல. ரோ ராணுவம் சம்பந்தப்பட்டவர்கள் ஒரு மிகப்பெரிய பேரழிவு விஷயத்தை இப்படி 4-5 பேர் தான் கையாளுவார்களா? மற்ற அதிகாரிகள், ராணுவம், போலீஸ், பாதுகாப்பு துறையினர் எங்கே என்ற கேள்வி படத்தை இன்னும் மைனஸ் ஆக்குகிறது. படத்துல ஏகப்பட்ட லாஜிக் மிஸ்டேக். கிளைமேக்ஸ், சண்டை காட்சி தவிர மற்ற இடங்கள்ல ஆக்ஷன் மிஸ்ஸிங். இந்த மாதிரி கதைக்கு பின்னணி இசை எவ்வளவு முக்கியம். இதில் ஏனோ தானோ இருக்கிறது. பாடல்களிலும் பெரிய பிரயோஜனம் இல்லை. அருள் கேமரா அவருடைய வேலையை பாராட்டலாம். இனி உளவாளி படங்களை உளவுத்துறையினர் பார்த்து தடையில்லா சான்றிதழ் தரணும் என சென்சார் சொன்னார் நல்லா இருக்கும். மிஸ்டர் எக்ஸ் ஆங்கில படங்களை பார்த்து அப்படியே தமிழ்ல எடுத்த மாதிரியே ஒரு ஃபீலிங். ஒரு முறை மிஸ்டர் எக்ஸ் திரைப்படத்தை போய் நம்மளுடைய ஆர்யாவுக்காக. நீங்க மிஸ்டர் எக்ஸ் திரைப்படம் பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு?
நல்லா இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன்.